Anyone who is not with me is against me, and anyone who does not gather in with me throws away. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து கூட்டி சேர்க்காதவர் சிதறச் செய்கிறார். கிரேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இயேசு மாகாவியத்திலிருந்து கவித்தனமான வரிகள். கற்கள் கலகம் செய்தால் தூளாகாதா தூண்கள்? குழு குழுவாய் தனித்து நின்றால் குடும்பம் உடையாதா? பேய்களுக்குள்ளே பிரிவுகள் என்றால் பேயின் அரசு சாயாதா? பேயை எப்படி பேயால் ஓட்ட முடியும்? முள்ளை முள்ளால் எடுக்கலாம், நோயை நோயால் தீர்க்க முடியுமா? பீல்சபூலின் பிரதிநிதி நான் என்றால் உங்கள் ஊமத்தம்பு பூசாரிகளும் அப்படித்தானா? புதர்களைப் போல் படரும் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு? ஊதாப்பூவாம் தூயாவியை ஊதித்தள்ள எண்ணி தூற்றும் குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை என்றார். To the one with faith, no explanation is necessary. To the one without faith, no explanation is possible. விசுவாசிக்கு விளக்கம் தேவையில்லை, அவிசுவாசிக்கு எந்த விளக்கமும் எடுபடாது. மாணவர்களே, பரிசுத்த ஆவிக்கு எதிராக இடரலாக கூறப்படுகின்ற கருத்துக்கள் விசுவாசத்துக்கு எதிரானது. விசுவாசம் இல்லாததினால்தான் இப்படிப்பட்ட கூற்றுகள் வெளிவருகின்றன. ஈரோட்டிலே அங்குதான் இந்த பெரியாருக்கு நிறைய தொண்டர்களாம் உண்டு. ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு நீண்ட சுவற்றிலே கருப்பு தாரினால் எழுதப்பட்ட வார்த்தைகள், ஆவியால் இட்லி வேகும், ஆவியால் குழந்தை பிறக்குமா என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொச்சைப்படுத்தி எழுதப்பட்ட வார்த்தைகள். விசுவாசம் இல்லை என்றால் கொச்சைதான். இது ஈரோட்டில். நான் நெல்லித்தோப்பில் இருக்கும்போது ஒரு நாள் மதியம் வெளியில் மாதா குடில்கிட்ட ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறான். அவன் மாதா சுருவத்தை பார்த்து கேட்குறான், சாமி கழுத்தில் தாலி இல்லை, கையில் மட்டும் எப்படி புள்ள வந்துச்சுன்னு கேட்குறான். அப்படி அப்போ அவனை முத்துறான். முத்துறது தப்பே கிடையாது. அப்படி நான் ஒரு முத்த போலீஸ் 2 தட்ட சார்னு எழுச்சி நிற்கிறான். இவைகள் எல்லாம் விசுவாசத்துக்கு எதிரான செயல்பாடுகள், எண்ணங்கள், குற்றங்கள். இவைகளுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்கிறார். ஏன்? இவைகள் என்னுடைய புத்தியினுடைய ஆதிக்கத்தினால், ஆணவத்தினால், அதர்மத்தினால் வருகின்ற வார்த்தைகள். தெரியலையா, எனக்கு புரியலையா, பிடிக்கலையா, விட்டுட்டு போ. God is more anxious to communicate with us than we are to listen. நாம் செவிமடுப்பதற்கும் மேலாய் இறைவன் நம்முடன் தொடர்பு கொள்ள மிகவும் ஆர்வமாய் உள்ளார். கடவுள் நம்மோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். தொடர்பு கொள்ள இதோ ஆராதனையில, திருப்பலியில, வாசகங்கள் படிப்பதில அவர் நம்மோடு God's word, breaking of the word, breaking of the bread, இவைகளில் பங்கேற்கும் பொழுது கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்கிறார். He who judges others condemns himself. பிறரை தீர்ப்பிடுகிறவன் தன்னையே கண்டனம் செய்கிறான். ஆகவே if you judge people, you have no time to love them. மதர் தெரேசாவுடைய அருமையான வார்த்தைகள். நீங்கள் மக்களை தீர்ப்பிடுகையில் அவர்களை அன்பு செய்ய உனக்கு நேரம் இருக்காது. His kingdom is not an imaginary hereafter situated in a future that will never arrive. His kingdom is present wherever he is loved, and wherever he is loved reaches us. இனி எதிர்காலத்தில் என்றும் வராத ஒரு கற்பனை அல்ல அவரது அரசு. அவர் அன்பு செய்யப்படும் போதும் அவரது அன்பு பரிவு பரவும் இடமாகவும் உள்ளது அவரது அரசு. We are enlisted into Satan's army not just by overt rebellion against Jesus, but also by lukewarmness, silence, selfishness. We are either for or against Jesus. இயேசுவுக்கு எதிராக
எழும்போது மட்டுமல்ல, மாறாக தன்னலத்துடன் அக்கறையின்றி அமைதியாக இருக்கும் போதும் அலகையின் சார்பாக இணைகிறோம். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன், செய்யாமல் தவறிய அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்க வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்ட, திருத்த, அது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, ரோட்லையா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தொழில் செய்கின்ற பணி செய்கின்ற அலுவலகமாக இருந்தாலும் சரி, அமைதியாக எனக்கு என்ன வம்பு இல்லை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு பேனர் போடுறதுக்கு ஆணி போட்டு அடிக்கிறாங்க. 2-3 பேர் போய் சொல்லியிருக்கிறாங்க, மதிக்கலை. அந்த வேலியை பார்த்தீங்கன்னா சாஞ்சு போய் கிடக்கும். 4 லைட்டு உடஞ்சி போச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சு காய்ன்னு காய்ச்சி. ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறதுக்கு துப்பு இல்லை. இங்கே வந்து போட்டு படுக்கிறேன். ஏன் கோயிலுக்கு நேராக போயேன், அங்கே ஃபேன் எல்லாம் போட்டுருக்கு, லைட்டெல்லாம் போட்டு அங்கே போய் பேனர் அடிய. எதுங்க செய்யணும், ஏது செய்யணும் தேவையில்லையா? எடுத்துகிட்டு போங்கடா. எடுத்துகிட்டு போயிட்டான். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்டலாம் சொன்னேன், ஏமா இது செய்கிறது தவறு. 4 பேர் ஏஞ்சி ஏன்டா இங்கே செய்கிறேன்னு கேட்டால் அவன் செய்ய மாட்டான் இல்லையா? என்னத்துக்கு அவன் திட்டுவான், கழுத்தை வெட்டிடுவானா? ஏன் இந்த பயம்? 10 பேர் செஞ்சு நல்லதுக்கு ஏஞ்சி போ, இது கோவில், வெளியில் போய் செய்ய முடியாது, செய்யணும். இப்படித்தான் அவலத்தை, அராஜகத்தை, அநியாயத்தை வளர விடுகிறோம். நீ துணிஞ்சினில் அந்த தைரியம், மனதைரியம் வேண்டும். ஆகவே எதுவும் இல்லாமல் பேசாமல் இருக்கும். அமைதியாக இருத்தல், அழகையின் சார்பாக சொல்லும்போது தன்னலத்துடன் இருத்தல். நமக்கே வம்பு. 4 பேர் சேருங்க, நன்மை தரும். 2 கோடுகள் தத்துவம் அதுதான். ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அடுத்த கோடு பெருசாகணும். ஆகவே 4 பேர் நன்மை செய்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேருங்க, அது தானாக போயிடும். அப்படியே வாழை சுட்டிக்கிட்டு போயிடும். இந்த ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது எங்கெல்லாம் நெல் பயிர் இருக்குதோ அங்கே ஒரு கண் பாருங்க, பச்சை பசேர்னு இருக்கும், பட்டு கம்பளம் போட்ட மாதிரி இருக்கும் நெற்பயிர் எல்லாம். இந்த களைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தலை தூக்கிட்டு நிற்கும் ஆங்காங்க. இப்படி அராஜகம் செய்கிறது தான் தடி எடுத்தவன் தண்டல்கார மாதிரி இருப்பான். நல்லவைகள் எல்லாம் அப்படியே பேசாமல் இருக்கும். நல்லவைகளை எல்லாம் கிளர்ந்து எழுந்தால் பெண்ணாச்சி ஜல்லிக்கட்டு எது முடியாது. இது அரசியல் சட்டம், இதுக்கு நாள் வேணும், நாளிகை வேணும், உடனே முடியாது. எத்தனை சாக்கு போக்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோன்னே நடக்க வேண்டியது நடந்துச்சு அல்லவா? நல்ல பாடம், நல்ல விலை கொடுப்போம். மறுநாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, give us the grace to stand with courage no matter how frustrating things get. வாழ்ந்து காட்டிய வல்லவரே, உம்மை போன்று சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் திறன் பெற உம்மை மன்றாடுகிறோம். நீர் எவ்வாறு ஒரு தனி மனிதனாக வாழ்ந்து காட்டினீரோ அதே போன்று நாங்களும் இந்த உலகத்தில் நல்லவைகளை இன்னும் அதிகமாக சேர்த்து செயல்படவும், தீமைகளை எதிர்க்கவும், அநியாயத்தை தட்டி கேட்கவும், அல்லாதவைகளை அகற்றவும் வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற மனநிலையிலே நாங்கள் வாழச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.